ஹலோ மக்களே, எனக்கு வந்து ரொம்ப 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 டேஸ்டியான ஒரு சமையல் சமைக்க போகிறோம். காலிஃப்ளவர் கிரேவி அப்படின்னும் சொல்லலாம், காலிஃப்ளவர் கறி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி ஒரு கிரேவி நம்ம செய்ய போகிறோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா காலிஃப்ளவர் தொக்குன்னு சொல்லலாம், கிரேவினும் சொல்லலாம், கறினும் சொல்லலாம். ஓகேங்களா? மொத்தத்தில் அது ஒரு காலிஃப்ளவர் குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்க போது நம்ம இப்போ செய்ய போகிற மெத்தடை. ஓகேங்களா? அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, காலிஃப்ளவர் பூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டோம். சரிங்களா? அந்த எண்ணெய் சூடாகணும். ஸோ காலிஃப்ளவர் கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வெஜிடேரியன் ஒரு டிஷ் தான், பட் நான்வெஜ்ஜோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த எண்ணெய் சூடாகிடுச்சா, தனியா போட்டுட்டு தனியாவை வறுக்கிறோம். சரிங்களா? வீட்டில் எப்பவுமே கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க, இருந்தாலும் வறுக்கிறதுலாம் யூஸ் ஆகும். அப்புறம் முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிருந்தது, தக்காளி, அடுத்தது தேங்காய், குட்டி குட்டியாக தேங்காய். இதெல்லாம் வறுக்கிறோம். சரிங்களா? இந்த தேங்காயில் வந்து ஒரு ஸ்பெஷல். என்ன தேங்காயில் ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணோமா, அந்த தேங்காய் வீட்டுக்கு கொடுத்துருப்பாங்கள்ல ஒரு பீஸு, அந்த தேங்காவை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இந்த காலிஃப்ளவர் கிரேவியில் பயன்படுத்திக்கலாம். நம்ம சாப்பிட்ட நல்லது தான், அதனால் நாங்கள் அந்த தேங்காய் யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது செம வாசமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காலிஃப்ளவர் வச்சு செய்கிற எல்லாமே பிடிக்கும். மோஸ்ட்லி காலிஃப்ளவர் மஞ்சூரியன், காலிஃப்ளவர் பக்கோடா, காலிஃப்ளவர் ஃப்ரை, காலிஃப்ளவர் கறி, காலிஃப்ளவர் கிரேவி, காலிஃப்ளவர் குருமா, இது எல்லாமே பிடிக்கும் எனக்கு. காலிஃப்ளவர்னாலே எனக்கு பிடிக்கும். சரி, இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா நல்லா வந்து எண்ணெயில் வறுத்தாச்சு. சரி, இப்போ இது வந்து என்னென்னா ஒரு காலிஃப்ளவர் பூ, அந்த மொத்த பூவும் தான் நாங்கள் செய்கிறோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக அந்த பூவை புட்டுட்டு சுடு தண்ணியில் போட்டாச்சு. சுடு தண்ணியில் போட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கோம் அப்படியே. அது எதுக்காக அப்படி போட்டு வச்சுருக்கோம், சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பூச்சிங்க, புழுங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா செத்து போயிடும். ஆக்சுவலாக நாங்கள் அது கிள்ளும் போதே பார்த்தோம், எந்த புழு பூச்சி இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒயிட்டான ஒரு பூ தான், பார்த்தீங்கனாலே தெரியும். இருந்தாலும் நம்ம சுடுதண்ணில் போடுறது தான் முறை. ஸோ சுடுதண்ணில் போட்டு டிப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வறுபட்டுது. இது ஒரு லென்த்தி வீடியோ தான். ஓகேங்களா? எதுக்காகனா
ஷார்ட்ஸ் வீடியோவும் போடலாம். பட் அது ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, எங்களுக்கு சரியாக புரியல. ஒரு லென்த்தி வீடியோ, ஒரு ஃபுல் வீடியோ இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபுல் லாங் வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எந்த மெத்தடில் நீங்கள் சமைச்சிங்கன்னா இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி, பூரி, ஈவன் சாப்பாடு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பும் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு ஜார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது சூடாக இருக்கு இல்லையா, பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது எதுக்காகனா லைட்டாக சும்மா ஒரு 2 நிமிஷம் ஆறணும். சரிங்களா? ஃபேன் இருந்தால் ஃபேன் போட்டு விட்டுக்கோங்க. ஃபேன் காற்றுல ஒரு 2 நிமிஷத்தில் ஆறிடும். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு, வின்டர் சீசன்றதுனால. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜார் எடுத்து வச்சுக்கோங்க, அந்த ஜாரில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஓகே, நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே என்ன பண்ணுறோம் பாருங்கள், அந்த மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நல்லா அரைஞ்சிச்சு பாருங்கள். மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிட்டோம், நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வறுத்தது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ரெடியாக. ஓகே, சரி கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் கறி எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு தான் இப்போ பார்க்குறோம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கடுகு போட்டிருக்கோம். ஓகே, சோம்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ சோம்பு போடுறோம். ஓகே, சோம்பும் போட்டாச்சு. வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நன்றாக வதங்க வேண்டும். நல்லா வதங்கட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் நசுக்கி போடுறோம். இஞ்சி பூண்டெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை இன்க்ளூட் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா? இஞ்சி பூண்டை போட்டாச்சு. நல்லா வதக்குறோம் பாருங்கள். அது ஒரு கோல்டன் கலருக்கு மாறும், அந்த கலர் சேஞ்ச் ஆகும். இது நல்லா வதங்கட்டும். நீங்கள் பாருங்கள், அரைச்சி வச்சதெல்லாம் ரெடியாக இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக டேஸ்ட்டு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் செம்ம டேஸ்ட்டே. தேங்காய்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோமா, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்.
உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி இதே மெத்தடில் காலிஃப்ளவர் கறி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது எப்படா செய்வோம், நம்ம எப்படா ஒரு தோசை கூட சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் அப்படின்னு. இட்லி கூட செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி போட்டாச்சா. இப்போ அடுத்தது வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம போடுறோம். சரிங்களா? லைட்டாக நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து போடுறோம். இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது இந்த காஷ்மீரி மிளகாய் கூட விற்கும் சூப்பர் மார்க்கெட், அதை வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது மஞ்சள் தூள் போட்டாச்சு. உங்களால் காஷ்மீரி மிளகாயெல்லாம் வாங்கி அரைக்க முடியலன்னா காஷ்மீரி மிளகாய் தூள்லேயும் விற்கிது, அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வீட்டு மிளகாய் தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுப்போம்ல மிளகாய் தூள், அது. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா கல்லுப்பு போடுறோம். ஸோ தேவையான அளவுக்கு போடுங்க. எப்பவுமே பார்த்து போடணும், ரொம்ப அதிகமாகிட்டாலும் சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம சுடு தண்ணியில் ஆல்ரெடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு வச்சுருந்தோம்ல, இந்த காலிஃப்ளவர் பூ, அந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சேர்த்துக்கிறோம். தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு காலிஃப்ளவர் பூவை போட்டுட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடுங்க. இது வேகத்துக்காக கொஞ்சம் மிதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்கன்னா அந்த காலிஃப்ளவர் பூவெல்லாம் நல்லா வேகும். ஸோ அதுக்காக இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடுப்பு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. பிகாஸ் குயிக்காக அந்த காலிஃப்ளவர் பூவெல்லாம் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா அந்த காலிஃப்ளவர் பூலாம் அந்த தண்ணியில் வேகட்டும். அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா இருக்கு இல்லையா, இதை நம்ம போட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், அந்த காலிஃப்ளவர் நல்லா தண்ணியில் வேகுதான். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து அந்த கறியில் மிக்ஸ் பண்ணுறோம். அந்த கறி குழம்புல
இது எப்படின்னா ரொம்ப தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது டேஸ்ட் மாறிடும். அதனால் எப்பவுமே வந்து கொஞ்சோண்டு லைட்டாக அப்படியே தான் இருக்கணும். லைட்டாக தான் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர். எதுக்காக அது இன்னும் கொஞ்சம் கொதித்து சுண்டி வரணும் இல்லையா, அதுக்காக. ரொம்ப கட்டியாக இருந்தால் அடி பிடிச்சிடும். அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டோம்னா அது வந்து ஒரு 2 கொதி வரணும். நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். வந்தாச்சுன்னா சுட சுட காலிஃப்ளவர் கறி தயாராகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த ரெசிபி மேக்கிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் கறி இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த காலிஃப்ளவர் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னும் சில பேர் இந்த காலிஃப்ளவர் குருமான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. பட் செம்ம டேஸ்டியான ஒரு ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதான் பாய்.